ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா சேனல் நேயர்களுக்கு மிக்க மகிழ்ச்சியுடன் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். இன்னைக்கு சோசியல் மீடியாக்களில் ஒரே சம்பவம் தான் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதாவது சித்திரம் பேசுதடி என்ற ஒரு படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமான மலையாள நடிகை பாவனாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். தமிழ் சினிமாவில் பல படங்கள் நடித்தவர், ஆனால் மலையாள ஹீரோயின் தமிழ் சினிமாவில் தான் ஃபர்ஸ்ட் அறிமுகமானார். அதாவது அவருடைய அறிமுக படம் தான் சித்திரம் பேசுதடி. அந்த படத்துக்கு மூலமாக அறிமுகமான இந்த பாவனா இன்னைக்கு எங்க இருக்கிறானே நமக்கு தெரியல, இன்னைக்கு எப்படி இருக்கிறானே நமக்கு புரியல. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை. ஒரு சில வார்த்தைகள் இங்க பேசதான் இருக்கிறோம், ஆனாலும் பாவனா பற்றி மற்றும் பேசுவதற்கில்ல. இங்கே சினிமா உலகில் பல பாலியல் விஷயங்கள் இருக்கிறது என்பதும் நம் இப்போது உள்ள மீடியாக்களில் பரவிக்கொண்டே வருகிறது. இந்த பாலியல் சினிமாவில் மட்டுமல்ல, நம் சமூகத்தில் ஒரு அங்கமாக இன்னைக்கு நமக்கு பார்க்கப்படுகிறோம். அதே பாலியல் தொந்தரவும் சினிமாவுக்குள் இருப்பதும் இப்போது வெட்ட வெளியாக நமக்கு தெரிய வருகிறது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனால் இந்த பாவனா சம்பவத்தை எடுத்துக்காட்டாக இதில் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்றால், இதே சம்பவத்தால் பாவனா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அவர்கள் இதே சம்பவத்தில் நமக்கு கண் முன்னாலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டது. நம் கண் முன்னே சில விஷயங்களை மலையாள சினிமா மூலமாக நமக்கு கேட்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மலையாள ஒரு சூப்பர் ஸ்டார் நடிகரை வைத்து ஒரு களம் கண்டது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இப்போது நம் மீடியாக்கள் அதை பாலியல் விஷயங்களை கொண்டு வந்திருக்கிற காரணங்களை தான் நமக்கு விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். இந்த பாவனா சம்பவத்தை நமக்கு எதற்காக இங்கே பேச வேண்டும் அப்படி என்று இருக்கிறது. இன்னைக்கு இப்போது பெண்கள் பாலியலில் பல வன்கொடுமை செய்யப்படுவது இன்றல்ல நேற்றல்ல. இது கடந்த காலம் எத்தனை வருடங்களாக இருந்தாலும் பல பன்முக காலமாக இது இருப்பது நமக்கு தெரியும். ஆனால் அப்பேற்பட்ட காலத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஒரு சில விஷயங்களில் நமக்கு பார்க்கிறோம். ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி இன்னைக்கு சினிமா உலகில் பாலியல் சம்பவங்களை பற்றி நமக்கு இந்த சினிமாவில் பேசப்படுவதற்கான ரெண்டே கேள்வி மட்டும் நான் கேட்கிறேன். அதாவது இன்னைக்குள்ள யூடியூபர்ஸ்கள் 10 வருடங்களுக்கு முன்னாடி, அதற்கு முன்னாடியோ பிறகோ இந்த பாவனா சம்பவம் என்னைக்கோ ஒரு முடிந்த ஒரு கதை அல்ல, தொடர்கதையாக இருந்த கதை. அப்போது பேசாதவர்கள் இப்போது மட்டும் அதை கொஞ்சம் உன்னிப்பாக பேச கவனித்திருக்கிறார்கள் என்பதற்கான காரணம் என்னவென்றால், இன்னைக்கு மலையாள சினிமாவின் பாலியல் தொந்தரவு கேரளா சிஎம் வரைக்கும், முதலமைச்சர் வரைக்கும் அந்த விஷயம் சென்றடைந்ததனால் இன்னைக்கு யூடியூபர்ஸ்கள் பேசுகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் இதே விஷயங்களை அன்னைக்கே நீங்கள் அந்த பாவனாவுக்கு சப்போர்ட் கொடுக்காத காரணம்தான் என்னவென்று நான் கேட்கிறேன். பாவனா விஷயத்துல நம் தமிழ் சினிமா அன்னைக்கு ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு தமிழ் மீடியா தான் அதை பிரபலமாக பேசிக்கொண்டே வருகிறது. அதனால் பல விஷயங்கள் வெட்ட வெளியாக வெளிச்சமாக இருக்கிறது. பல முன்னணி நட்சத்திர நடிகர்களும் இதில் மாட்டிக்கொண்டு முடிக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. நடிகை பாவனா அன்னைக்கு அந்த சம்பவம் எதனால் நடந்தது என்பது மட்டும் எல்லோருக்கும் தெரியுமா என்று எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிந்ததை நான் உங்களிடம், அன்னைக்கு காருக்குள் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. பாவனாவை கடத்தி சென்று சில வீடியோ மூலமாக, சில வன்கொடுமை பாலியல் மூலமாக சில வீடியோக்களை எடுத்து பாவனாவை மிரட்ட வேண்டும். அந்த மிரட்டலுக்கான முக்கிய காரணம் என்னவென்றால், இப்போதுள்ள யூடியூபர்கள் அதை யாரும் தெளிவாக சொல்லவில்லை. அதை நான் சொல்கிறேன். அந்த காரணம் என்னவென்றால், திலீப்பும் மஞ்சு வாரியா பிரிந்த ஒரு காரணம் அதில் இருக்கிறது. அதற்கான முற்றுப்புள்ளி காவிய மாதவன் என்ற ஒரு நடிகை நம் தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் காசி படத்தில் கூட நடித்திருப்பார். அவருக்கும் திலீப்புக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுவதற்கு சில காரணங்கள் இருந்தது. அதற்கான முற்றுப்புள்ளி வைத்ததே நடிகை பாவனா. அதனால்தான் அந்த பாவனாவை பழி வாங்க வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில்தான் அந்த சம்பவத்தை அன்னைக்கு திலீப்பு ஆள் வச்சு அந்த சம்பவத்தை நடத்தியிருக்கிறார் கேரளா திரையுலகில். அப்படி ஒரு சம்பவம் நடந்து அன்னைக்கு நம் பாவனா திரையுலகில் விட்டு ரொம்ப நீங்கி இருந்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு காலமாக மாறி அந்த விஷயம் இப்ப வர அந்த கோர்ட்டு கேசுமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு அது தெரிந்த ஒரு விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை இப்போது கிளப்பி கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் முழுக்க இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கு இது போல பாலியலில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் ஓப்பனாக வெளியில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை அதற்காக பல நடிகைகள்
கூட இருந்து சப்போர்ட் கொடுத்தார்கள். சப்போர்ட் கொடுக்கையில் அவர்கள் நேரடியாக முதலமைச்சரிடம் சென்று கேரளா முதலமைச்சரிடம் சென்று இதை பற்றி பேசியிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த தமிழ் சினிமாவில் சரி, கேரளா சினிமாவிலும் சரி, எங்களுக்கு இப்பேற்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது, பாலியல்கள் வன்கொடுமை நடக்கிறது, இதற்கான தீர்வுகள் எங்களுக்கு வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார்கள். அதனால் இன்னைக்கு பல முன்னணி நட்சத்திரங்கள், நடிகர்கள், இப்படி பேர் சொல்ல முடியாத பல நடிகர்கள் இதில் சிக்கி தவிக்கிறார்கள். அதில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது திலீப், மோகன்லால், ஜெயசூர்யா, இப்படி பல நடிகர்களை சொல்கிறார்கள். ஜெயசூர்யா எல்லாம் நம் தமிழ் சினிமாவில் நடித்தவர், கேரளா சினிமாவில் அப்படி 2 வகை படம் நடித்தவரும். வசூல் ராஜா MBBS கமலஹாசனோட ஒரு படத்தை நடித்திருக்கிறார். அப்பேற்பட்ட முற்றுப்புள்ளிகள் நிறைய இங்கே வந்திருக்கிறது. இந்த மாதிரி முற்றுப்புள்ளிகளுக்கு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாடத்தை கேரளா சினிமா, அந்த சினிமா நடிகைகள் ஒரு பாலியல் பலாத்காரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை இன்னைக்கு வைத்ததே இதுதான் உண்மையான சூப்பரான ரெண்டிங் என்று நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி இப்படிப்பட்ட பிரபலங்களால் மட்டும்தான் அதை நிரூபிக்க முடியும். ஏன்னா அவங்கள் தான் அடுத்த கட்டம் என்று அதை கடந்து செல்ல அவங்களால் முடியும். ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்களை நடத்துபவர்கள் கையில் வசதி இருக்க வேண்டும், வாய்ப்புகள் இருக்க வேண்டும், அதற்கான ஆதாரங்கள் இருக்க வேண்டும், அதற்கான பொருளாதாரம் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட சூழலில் தள்ளப்படுவதுதான் இந்த விஷயம். இது நம் கேரளா சினிமாவில் இப்பேற்பட்ட ஒரு பூகம்பத்தை கிளப்பியிருந்தாலும் இந்த மாதிரி பூகம்பம் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பேசப்பட்டு வருகிறது, பல இந்திய சினிமாவில் பேசப்பட்டு வருகிறது. இது ஒரு பாடமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் அமைந்திருப்பது எனக்கு நிச்சயமாக இதை நான் பெருமையாக நினைக்கிறேன். அதனால்தான் நான் இன்னைக்கு யூடியூபர்ஸ்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பேசுபவர்களுக்கு நான் ஒரு கேள்வி மட்டும் தான் கேட்டிருக்கிறேன். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுத்திருக்கு. அன்னைக்கே இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்கலாம். இது 10 ஆண்டு காலம் முன்பக்கே அந்த நடிகைக்கு நடந்த ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். அன்னைக்கு நீங்கள் பேசாதவர்கள் இன்னைக்கு பத்தி ஏன் பேசுகிறீர்கள்? இது பெரிய கைக்கு சென்று விட்டது என்ற தைரியத்தில் இன்னைக்கு நீங்கள் முனைப்பு பேசுகிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நீங்கள் யூடியூபர்ஸ்கள் அந்த அளவுக்கு ஸ்பீடு இல்லை. இன்னைக்கு யூடியூபர்கள் நல்ல ஸ்பீடாக இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு ஆதங்கம் இருக்கிறது என்பதற்கும் புரிகிறது. இருந்தாலும் இந்த பாவனாவுக்கு அன்னைக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு இன்னைக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிருப்பது மிக மிக அருமையான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு கேரளா அரசாங்கம் எடுத்திருப்பது மிக பாராட்டக்குரியது என்பதை நான் நம்புகிறேன். இந்த மாதிரி சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. ஆனால் இது சினிமா துறையில் மட்டுமல்ல, நம் சமூக ரீதியான மக்கள் மத்தியிலும் நம் சமூகத்திலும் இதே மாதிரி பாலியல்கள் அடியோட அழிந்து தீர வேண்டும் என்பதற்கான நோக்கம் இதில் உள்ளடக்கம் இருக்கிறது என்பதற்காக உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை சட்டத்தின் கீழ் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை நம் கமெண்டில் நீங்கள் சொல்ல காத்திருங்கள். அதற்கான பதிலும் விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அனைவருக்கும் நம் இனிய வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு